أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صلاة والسلام உலகத்திற்கு ஒரு அன்புடையாக வருகை தந்த நமது அன்பு தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் மற்றும் இந்த காலை நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட தர்பியா ஒழுக்க பயிற்சி வகுப்பில் ஒன்று குழுவில் இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இறை இல்லத்தில் ஒரு இனிய அமர்வில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை சீராக்கி வைத்து நாம் செய்கின்ற எல்லா அமல்களிலும் உயர்ந்த இஹ்லாஸை நமக்கு தந்து நாளை மறுவுலகில் அதற்கான முழு பலனை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய சோழர்களே, வகுப்பினுடைய தலைப்பு என்ன என்பதை நாங்கள் எல்லோரும் விளம்பரத்தின் மூலம் தெரிந்திருப்பீர்கள். சரியான கொள்கையிலிருந்து தடம் புரளுவதற்கான வழிகள். இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான தேவையான மக்களுக்கு மத்தியில் அதிகமாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சிறந்த தலைப்பை தான் மாஷா அல்லாஹ் இங்கே தேர்வு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அதாவது மார்க்க கல்வியில் நமக்கு முன்னால வாழ்ந்த நல்ல முன்னோர்கள், சிறந்த அறிஞர்கள் சந்தித்த சில சிரமங்களை பார்த்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துல நம்ம தலைப்புக்குள்ள போவோம். ஏன்னா நம்ம எல்லாருமே பல கஷ்டங்களுக்கு மத்தியில், பல வேலைகளுக்கு மத்தியில், பல சுகபோகங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இதற்காக நாம் வந்துட்டோம். இப்போ வந்த நமக்கு ஒரு பூஸ்டா அமையுமா? அப்போ அதற்காக முந்தி உள்ளவர்கள் கல்வித்துறையில சந்தித்த அந்த சிரமங்களை நாம பார்க்கும் பொழுது நாம செஞ்ச சிரமங்களெல்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்லை, நமக்கு தூசாதான் தெரியும். அப்ப நாம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு அந்த தியாகத்தை விட இன்னும் கூடுதலான தியாகம் செய்வதற்கு அது ஒரு உகந்ததாக இருக்கும் என்பதற்காக ஆரம்பத்தில் அதை உங்களுக்கு மத்தியில நான் சொல்லிட்டு என்னுடைய தலைப்புள்ள வரலான்னு நினைக்கிறேன். எல்லாரும் குறிப்பு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இன்ஷா அல்லாஹ் இந்த 1 மணி நேரம் குறிப்பு இருக்க நீங்க எழுதிட்டீங்கன்னா அடுத்த 1 மணி நேரம் நீங்க இந்த வகுப்பு எடுக்கணும். அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ்
இதில் செய்தி தகவல்களுக்கும் எழுதுங்க. முதல்ல முதல்ல பெயர், இமாம் அவர்களுடைய பெயர் என்ன? ஜாஃபர் இப்னு தரஸ்துவைஹி. ஜாஃபர் இப்னு தரஸ்துவைஹி அப்படின்னு ஒரு இமாம். இவர்களுடைய பிறப்பு ஹிஜ்ரி 347 பிறந்து 258 பிறந்து 347 மரணித்த ஒரு இமாம். எந்த ஊர் சார்ந்தவர்? துறை என்ன அப்படின்னா மொழி ஆசிரியர். இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, கல்வித்துறையில் அவர் சந்தித்த ஒரு பெரிய செய்தியை நமக்கு அழகாக பதிவிடுறாங்க. என்னன்னா, நாங்கெல்லாம் இந்த இமாம் சொன்ன பதிவு செஞ்ச செய்தி, நாங்கெல்லாம் அலி இப்னு அல் மதீனி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வகுப்பிலே கலந்து கொள்வதற்காக முதல் நாள் அசருக்கே வந்துவிட்டோம். எப்போ வகுப்பு நடக்கும்போது எப்போ வருவாங்க? முதல் நாளே அசருக்கே வந்துடும். அசருக்கே வந்து இமாம் அவர்களுடைய பக்கத்தில் நெருங்கி இருந்து கல்வியை படிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்ன செய்வோம்? இடம் பிடிப்பதற்காக முதல் நாள் அசருக்கே வந்துடும். வந்து நைட்டு ஃபுல்லாக காத்திருப்போம். நைட்டு ஃபுல்லாக காத்திருப்போம். எந்த அளவுன்னு சொன்னால், எங்களில் ஒருவர் எடுத்து சென்றால் அவருக்கு இடம் கிடைக்கும். அளவுக்கு மக்கள் என்ன செய்வாங்க? அதெல்லாம் முன்னாடி வந்து காத்திருப்பாங்க. அதுல ஒரு ஷேக்கு எந்திரிச்சா இடம் போயிடுமோ என்ற பயத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, தான் கையில வச்சிருந்த போர்வையில் சிறுநீரை கடித்து ஒரு பைக்குள் அதை திணித்ததை நான் பார்த்தேன் அப்படி பதிவு செய்வோம். சுபஹானல்லாஹ். அவங்க செய்யல, அந்த கூட்டத்தில் வந்ததில்ல, படிக்க வந்திருந்த ஒரு ஷேக் எந்திரிச்சு போனா இடம் கிடைக்காது என்பதற்காக தன் கையில் வச்சிருந்த போர்வையில் சிறுநீரை கடித்து அதை ஒரு பைக்குள் வைத்ததை நான் பார்த்தேன் என்று இமாம் அவர்கள் பதிவு செய்தார். கல்வித்துறையில அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு சிரமமாக இல்லை. இந்த செய்தி என்ன இதில் இருக்கு அப்படின்னு சொன்னா, புக்கு பேர் அல் ஜாமியா. அஹ்லாகிர் ராவி. இது ஒரு வரலாற்று நூல். என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது அறிவிப்பாளர்களுடைய நற்பண்புகளும் கேட்பவரின் ஒழுக்கங்களும் அப்படின்னு புக்கு. அறிவிப்பாளர்களின் நற்பண்புகளும் கேட்பவரின் ஒழுக்கங்களும் என்கிற புக்கில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேகமா எழுதியாச்சுன்னா அடுத்தது போயிடும். எழுதியாச்சுங்களா?
அடுத்து இப்னு தாஹிர் அல் கைஸரானி. இப்னு தாஹிர் அல் கைஸரானி எங்க பிறந்தாங்க? ஹிஜ்ரி 448 பிறந்து 507 மரணித்த போது. என்ன ஊரை சார்ந்தவர்? அதே ஈரானை சார்ந்தவர். துறை இவர்கள் எக்ஸ்பர்ட் ஆனது இதுல அப்படின்னா ஃபிக்ஹ்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு இமாம். இவங்க சொல்ற செய்தி கிட்டத்தட்ட பாருங்க 3 விஷயங்களை சொல்றாங்க. இந்த 3மே நம்ம செஞ்சிருக்க மாட்டோம், செய்யறதும் கஷ்டம். முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, நான் கல்வி தேடுற பயணத்துல 2 முறை ரத்தம் சிந்தி இருக்கு. 2 முறை ரத்தம் சிந்தி இருக்கு. எப்போ அப்படின்னா, நான் செருப்பே இல்லாமல் நடந்த போது இது எனக்கு ஏற்பட்டிருக்கு. ரத்தம் சிந்தினது ஒன்று. கல்விக்காக நாம என்னைக்கோ ரத்தம் சிந்திருக்கோமா? வேறு சிந்தனாலே பெரிய விஷயம் தானே. அதுக்கே எல்லாம் பெரிய கூடிய தியாகம். ரத்தம் சிந்துறதுங்கிறது அதோட பெரிய தியாகம். ஆனால் அவங்க ரத்தம் சிந்தினதா பதிவு செய்யணும். 2வது என்னன்னா, நான் கல்வியை தேடி என்றைக்கும் வாகனத்தில் பயணித்ததே. என்னுடைய புத்தகங்களை என்னுடைய முதுகிலேயே நான் சுமந்து சென்றிருக்கிறேன். 2 விஷயமாச்சா. 3வது, நான் கல்வி பயிலும் காலத்தில் யாரிடத்திலும் எந்த உதவியும் கேட்காமல் என்னிடம் இருப்பதை மட்டும் வைத்து நான் படித்திருக்கிறேன். 3 அம்சத்தை இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த செய்தி பதிவு செய்யப்பட்ட புத்தகம் என்னன்னு சொன்னா, சியர் அலாமின் நுபலா. சியர் அலாமின் நுபலா. இது பிரபலமான வரலாறு புத்தகம். என்ன அர்த்தம்? உன்னதமான அறிவாளிகளின் வரலாறு. உன்னதமான அறிவாளிகளின் வரலாறு என்ற புத்தகத்தில் இது பதிவு செய்யப்பட்டது. அடுத்து அபு யூசுப் அல்-காவி பிறந்தது இப்போ 1113 பிறந்து 182 மரணித்தவர். இடம் ஈராக். துறை ஃபிக்ஹ். இவரும் ஒரு ஃபிக்ஹ் ஆசிரியர். இவங்களுடைய தியாகத்தை பற்றி சொல்லப்படுறது உண்மையிலே பெரிய தியாகம் தான். எந்த அளவுக்கு சொன்னா, வரலாற்று பதிவு செய்யப்படுது. அவங்களே சொல்றாங்க, நான் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல பாடம் பயின்று கொண்டிருக்கிற சமயத்தில், ஏன்னா இவங்க அபூ ஹனீஃபாவுடைய மாணவர், என்னுடைய மகன் இறந்து விட்டார். அவருடைய இறுதி சடங்குக்கும் அவருடைய அந்த ஜனாசா இதுக்கும் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னு சொன்னா, மகாஃபத்த அன் யஃபூதனி மின் அபீ ஹனீஃபா. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வகுப்பு எனக்கு மிஸ் ஆகிவிடும் என்கிற அந்த பயத்தினால அவருடைய ஜனாசாவை என்னால் இறுதி சடங்குல கலந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு பதிவு செய்யும். எப்படி
யோசிச்சு பாருங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த அளவுக்கு ஏன் ஜனாசாவுக்கு கூட போகாம ஏன் படிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு நினைக்கலாம். இது தவறு இல்லையா இப்படி செஞ்சது? அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இதை நாம் பொருளாதாரத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்மைதானா இல்லையா? வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறவங்க சில நேரங்களில் தந்தையுடைய இறுதிச் சடங்குக்கு வர முடியாமல் போகுது, தாயுடைய இறுதிச் சடங்குக்கு வர முடியாமல் போகுது, மகனுடைய இறுதிச் சடங்குக்கு வர முடியாமல் போகுது. பார்க்குறோமா இல்லையா? இதைத்தான் அவங்க கல்விக்கு செஞ்சாங்க. நம்ம பொருளாதாரத்துக்காக செஞ்சோம், அவங்க செஞ்சாங்க கல்விக்காக செஞ்சாங்க. இந்த தியாகத்தை அவர் சகித்துக் கொண்டு பொறுமையாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல படிச்சதுனால இன்னைக்கு அவங்களுடைய பிரபலமான மாணவர்னு சொன்னா அது அபு யூசுப் அல்-காதி. எந்த அளவுக்கு பின்னால் வரலாற்றில் உயர்ந்தார்னா, பின்னாடி ஈராக்குடைய நீதிமன்றத்துக்கு இவர் தான் காதி. ஈராக்குடைய நீதிமன்றத்துக்கு காதி குலாத், அதுவும் சாதாரண இல்லை, நீதிபதிகளுக்கெல்லாம் ஹெட், தலைமை. இவங்க யார் தெரியுமா? முக்கியமான இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய உஸ்தாத். ஷாஃபி இமாமுக்கே யார் உஸ்தாத்? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல நேரடியா அவருடைய ஃபிக்ஹ படிக்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபிக்ஹை இவர்கிட்ட தான் என்ன செய்றாங்க, படிக்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா இறந்துட்டாங்க 150ல முன்னாடி இறந்துட்டாங்க. அப்போ அவங்களுடைய மாணவர்கள் என்ன செய்றாங்க, ஃபிக்ஹை படிக்கிறாங்க. அப்போ இமாம் ஷாஃபிக்கு 3 ஃபிக்ஹ் சேர்ந்து அவரது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவரது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கும் இவர் ஆசிரியர். அப்போ அந்த அளவுக்கு பெரிய சிரமங்களை கல்வியில அவர்கள் தாங்கியிருக்கிறார். இந்த தியாகத்துக்கு முன்னாடி நம்முடைய தியாகம் கொஞ்சம் அளவிட்டு பாருங்க. பெருசா ஒண்ணுமே இல்லை, தூசு. இவ்வளவு சிரமங்களை இவர்கள் சந்தித்திருக்கிறார். இது இடம்பெறக்கூடிய நூல் என்னன்னு சொன்னா மனாகிபு அபி ஹனீஃபா. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் சிறப்பு அப்படிங்கிற நூல்ல இந்த சம்பவம் வரலாற்று செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து இப்னு ஹிராஷ், இவர்கள் 205ல பிறந்து 283ல மரணித்த ஒரு இடம் ஈராக். இவர்கள் தேர்வு செய்த துறை ஹதீஸ், முஹத்தீஸ். இவங்க யாரு? முஹத்தீஸ். இவர்கள் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், இவங்க கல்வித்துறையில சந்தித்த அந்த பெரிய சிரமம் என்னன்னா, நான் கல்வி தேடுகின்ற அந்த பயணத்தில் 5 முறை எனது சிறுநீரை நானே குடிப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். என்னங்க, எனது சிறுநீரை நானே 5 முறை குடிப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன். எதனால? இல்லை, எதனால சிறுநீரை குடிக்கிறேன்? தண்ணி இல்லை, தாகம், உயிர் போகிற கட்டம். அந்த சிரமங்களில் எனது சிறுநீரை நானே குடிப்பதற்கு 5 முறை நிர்பந்திக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், கல்வித்துறையில தியாகத்தின் உச்சகட்டத்திலே போயிட்டாங்க. இன்னைக்கு உண்மையிலே அவர்கள் எல்லாம் சாகாத சரித்திரங்களாய், நீங்காத நினைவுகளாய், படிக்கும் பாடங்களாய் அவர்கள் வரலாற்றில் இடம் பெற்றிருக்கிறார். இந்த மாதிரி பல சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அப்பால் தான் இஸ்லாமிய கல்வியும் மார்க்கமும் நமக்கு கிடைக்கும்
என்கிற ஒரு நிர்பந்தத்தை அல்லாஹ் வச்சா நம்மள எத்தனை பேர் படிக்கும், எத்தனை பேர் தேடும், எத்தனை பேர் அதற்கான முயற்சி பாதையில இறங்குவோம். அல்லாஹ் நீங்க ஒண்ணுமே இல்லை, சிரமம் ஃபேன் காத்துக்கு கீழே டைல்ஸ் தரைக்கு மேல டீப் லைட் வெளிச்சத்துல அழகா உட்கார்ந்து படிக்கணும். எவ்வளவு பெரிய நிஅமத்! இவ்வளவு வசதிகளையும் தந்து இந்த கல்வியை நாம எடுப்பதற்கு ஆர்வம் காட்டல. இந்த கல்வியை எடுக்கிறதுல சில தியாகங்களை கூட, அவங்களுக்கு இருந்த கடலை போன்ற தியாகங்களில் ஒரு சொட்டாவது நம்மகிட்ட இருக்கணுமா? இருக்கணும். அப்பதான் என்ன செய்யும், இந்த மார்க் நமக்கு கிடைக்கும். இந்த செய்தி இடம்பெறக்கூடிய புத்தகம் சொன்னா தாரீஹு பக்தாத். அப்படின்னா தாரீஹு பக்தாத்னா பக்தாதை பற்றிய வரலாறு. தாரீஹு பக்தாத்னா பக்தாதை பற்றிய வரலாறு என்கிற அந்த நூல்ல இந்த சம்பவம் இடம்பெற்றது. அபூ பக்கர் அல்-ஹய்யாத். அபூ பக்கர் அல்-ஹய்யாத், ஹாவர்மா அல்-ஹய்யாத். இவங்க ஹிஜ்ரி 245 பிறந்து 320 மரணித்த ஒரு. இவங்க ஏரியா சமர்கண்ட். சமர்கண்ட் சமர்கண்ட் எங்க இருக்கு? இன்னைக்கு ரஷ்யாவா உஸ்பெகிஸ்தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. சமர்கண்ட் அவங்களுடைய ஏரியா. இவர்கள் தேர்வு செய்த துறை என்னன்னா லோகா, அதாவது மொழி அறிஞர். அரபு மொழியை பற்றி நல்ல படித்து நிபுணத்துவம் பெற்ற ஒரு மொழி அறிஞர். இவர்கள் தன்னுடைய தியாகத்தை பற்றி, கல்வித்துறையில தாங்கள் சந்தித்த சிரமத்தை பற்றி பதிவு செய்யறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் எல்லா நேரத்திலும் படிச்சுட்டே இருப்பாங்க, எல்லா இடத்திலையும் படிச்சுட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்குனா பாதையில நடந்துட்டு போகும்போது படிப்பாங்களாம், வாகனத்துல போகும்போது படிப்பாங்க. எல்லா நேரங்களிலும் படித்துக் கொண்டே இருப்பாங்க. அப்படி நிறைய முறை படித்துக் கொண்டு போகின்ற சமயத்தில் இவர்கள் என்ன செய்றாங்க? சக்கத்தஃபி ஜுஃப், எதுல விழுந்துருக்காங்க? சாக்கடையில விழுந்துருக்காங்க. சாக்கடையில விழுந்துருக்காங்க. சில நேரத்தில் மிருகங்கள் அவரை முட்டியிருக்கு, கால்நடைகள் அவரை முட்டியிருக்கு. எப்படின்னா ரோட்ல போகும்போது படிச்சுட்டே போவாங்க. படிச்சுட்டே போகும்போது அப்படியே திடீர்னு மிருகங்கள் கிட்ட போயிடுவாங்க. ஆடுகிட்டையோ மாட்டுக்கிட்டையோ கிட்ட போனோம்னா அது என்ன செய்யும்? முட்டி தருது. இந்த மாதிரி பல முறை சாக்கடையில் விழுந்து, பல முறை விலங்குகளால் முட்டப்பட்டு பெரிய சிரமங்களை சந்தித்தவர் தான் யாரு? இந்த அபூபக்கர் ஹய்யாத் ரஹிமஹுல்லாஹ். இந்த அளவுக்கு நம்ம போகாவிட்டாலும், இந்த அளவுக்கு நம்ம படிக்கல, அது ஒரு விஷயம். இந்த அளவுக்கு நம்ம போகாவிட்டாலும் கடமை போன்ற அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வத்தில் ஒரு சொட்டையாவது நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா டேஸ்ட் பண்ணணும். அப்பதான் இந்த கல்வியை நாம் எடுப்பதற்கு முயற்சி போவோம். அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நம்ம என்ன செய்வோம்? ஈஸியா தாங்கிக்கணும். வரவேற்று என்ன செஞ்சிருப்போம்? தாங்கிக் கொள்வோம். இந்த செய்தி இடம்பெறக்கூடிய நூல் அல் முஷப்பிகோ. ilal qiraati wa
தொரபி. என்னன்னா படிப்பதற்கும் கல்வியை தேடுவதற்கும் ஆசைப்படுது. புக்கு பேர் என்ன? படிப்பதற்கும் கல்வியை தேடுவதற்கும் அல்முஷௌபிக்குனா ஆசைப்படுது. இளன் கிராத்தினா படிக்கிறதுக்கும் தலைமையிலே கல்வியை தேடுவதற்கும் ஆசைப்படுது என்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்படுது. அடுத்து இப்னு ருஷ்த். இப்னு ருஷ்த் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 520 பிறந்து 595 மணித்த ஒரு இமாம். இவங்க எந்த ஏரியா? அல் அந்தலூஸ். அந்தலூஸ்னா ஸ்பெயின். இன்னைக்கு வந்து ஸ்பெயின்ங்கிற பேர்ல இருக்குது. அல் அந்தலூஸ் ஸ்பெயின்ல உள்ள ஒரு இமாம். இவங்க எடுத்துக்கொண்ட துறை வந்து ஷரஹ். ஷரஹ்னா ஹதீஸ்களையும் குர்ஆன் ஆயத்துகளையும் ஷரஹ் பண்றது. இவங்க வந்து ஒரு ஷாரிஹ். இவங்க கல்வித்துறையில சந்திச்ச அந்த சிரமங்களை பத்தி சொல்லும்போது பதிவு செய்யறாங்க. என்னன்னு சொன்னா, இவர்கள் எந்த நேரமும் வாசிக்கிட்டே இருப்பாங்க. புக்கை வாசிக்கிறது தான் அவங்களோட வேலை. புக்கை வாசிக்கிட்டே இருப்பாங்க எந்த நேரமும். இரவுகள்ல முக்கியமா எல்லா இரவுகளிலும் வாசித்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் வாசிக்காத இரவு 2 இருக்கு. ஒண்ணு என்ன? அவருக்கு திருமணம் நடந்த அந்த இரவு. இன்னொன்னு அவருடைய தந்தை வஃபாத்தான அந்த இரவு. வாசிக்காத நாள் 2 நாள். இன்னைக்கு நாம எப்படி வாசிக்கிற நாள் தான் 2, வாசிக்காத நாள் தான் அதிகம். என்னைக்காவது நமக்கு போர் அடிச்சதுன்னா, என்னைக்காவது நமக்கு தூக்கம் வரலன்னா திடீர்னு எடுத்து என்ன செய்வோம்? படிப்போம். தூக்கம் வரணுன்றதுக்காக படிப்போம். ஆனா அவங்க வாசிக்காத நாள் 2 நாள். ஒண்ணு திருமணம் நடந்த அந்த இரவு. அந்த இரவுல வாசிக்க முடியாதுதான். நான் அதையும் தியாகம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? கல்விக்காக வாசிக்கணும் அப்படின்னா அது முடியாத விஷயம் தான். தந்தை இறந்த அந்த இரவு, இந்த 2 நாள் இரவுல தான் வாசிக்க முடியும். எல்லா இரவுகளிலும் அவர் வாசித்துக் கொண்டே இருப்பவராக இருந்தார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி வந்து புக்கு மாற்றி எழுதுறாங்க. அந்த ஒவ்வொரு இடத்துல கீழே புக்கு எழுதுறவங்க அதை மாற்றி எழுதுறாங்க. அல் உலூம் உலூமுல் பஹ்தா ஃபி ஹவாத்தி அரபியா வல் இஸ்லாமியா. என்ன அர்த்தம்? அல் உலூமுல் பஹ்தா ஃபி ஹவாரத்தில் அரபியா வல் இஸ்லாமியா. அரபு உலகத்திலும் இஸ்லாமிய உலகத்திலும் ஏற்பட்ட நாகரிக வளர்ச்சி. அரபு உலகத்திலும் இஸ்லாமிய உலகிலும் ஏற்பட்ட நாகரிக வளர்ச்சி என்ற புத்தகத்தில் இந்த சம்பவம் பதிவுபட்டிருக்கு. அடுத்து இன்னும் ஒரு 2 இதை முடிச்சு. அடுத்து தாவூத் அத்-தாயி. தாவூத் அத்-தாயி ஹிஜ்ரி 80 பிறந்து 165 மரணித்த ஒரு இமாம்.
இவர்கள் இந்த யோசனை குராசான். குராசான்னா என்னன்னு தெரியுதா? அந்த 3 நாடும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இன்னொன்று ஈரான், இந்த 3 நாடுகளுடைய மூலையில் உள்ள ஒரு பகுதிக்கு தான் குராசான் அப்படின்னு அழைக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குராசான்ல உள்ளவங்க. தேர்வு செய்த துறை ஃபிக்ஹ். இவங்க சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. இவங்களுடைய காலத்துல இவங்க கல்வி பயிலும் போது இந்த மென்று சாப்பிடக்கூடிய உணவு ஐட்டங்களை சாப்பிடவே மாட்டாங்க. லிக்விடான ஐட்டங்களை தான் சாப்பிடுவோம். ஏன்? நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக அந்த நேரங்களை மிச்சப்படுத்தி அதை அந்த எழுதுவதற்கும் இமாம் அவர்கள் பாடம் நடத்தி அந்த பாடத்தை சரிபார்ப்பதற்கும் அதை பிரிட்டு நஸ்க் பண்ணுவதற்கும் அந்த நேரங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ மென்று சாப்பிட்றத விட லிக்விடான ஐட்டம் சாப்பிட்டா எவ்வளோ நேரம்? பெரிய நேரமா இல்லை, பெரிய தூக்கி கவுத்திட்டு என்ன செஞ்சிடலாம், உடனே என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம சாப்பிடுறதுக்காகவே எவ்வளோ நேரத்தை வருது. பல இடங்கள்ல கல்வி கற்க போற இடங்கள்ல சாப்பாடை ஒரு குறையா வச்சு கல்வியை பாதியில விட்டு வந்தவங்களை பார்க்கறோமே இல்லை. இதெல்லாம் என்ன சொல்றது? யோசிச்சு பாருங்க. கல்வியை படிக்கிறதுக்காக வேண்டி சாப்பாட்டு முறையே மாத்திக்கிறாங்க. சாப்பாட்டு முறையே மாத்திக்கிறாங்கன்னா இதுதான் அவங்க கல்வியில செய்த அந்த பெரிய சாதனை, தியாகம். இந்த செய்தியை இடம்பெறக்கூடிய முன்னாடி எழுதின சியர் ஆலாமின் நுபலா, சியர் ஆலாமின் நுபலா, உன்னதமான அறிவாளிகளின் வரலாறு என்ற புத்தகத்தில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த பேரையே போடுங்க. அடுத்து ஹல்ஃப் இப்னு ஹிஷாம். ஹல்ஃப் இப்னு ஹிஷாம் இவங்க பிறந்த ஆண்டு 150ல பிறந்து 229 மன்னித்தான். இடம் ஈராக். இவங்களும் மொழி தேர்வு செய்த தொழில் மொழி அறிஞர். இவங்க பதிவு செய்யற செய்தியை பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, அஷ்கல அலைய பாபு மினன் நஹ், இலக்கண பாடத்துல ஒரு பாடம் எனக்கு கஷ்டமா போயிடுச்சு, படிக்க முடியல, அதாவது விளங்கவும் முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால ஃபஅன்ஃபகஹு 80,000 திர்ஹம், 80,000 திர்ஹங்கள் அதற்காக நான் செலவு செய்து ஹத்தா ஹதத்து, இறுதியாக அதை நான் திறமையாக கற்றேன். ஒரு இலக்கண பாடம், இலக்கணம்னா ஃபுல்லாவே இலக்கணம் இல்லை, இலக்கணத்துல ஒரு பாடம் புரியவில்லை என்பதற்காக, படிக்கவில்லை என்பதற்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 80,000 திரகம். 80,000 திரகம்னா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு என்னன்னு போட்டு பாருங்க, பெரிய காசு. அப்போ முந்தி உள்ள இமாம்கள் என்ன கல்விக்காக தங்களுடைய உடல்ல சிரமங்களை சந்தித்ததை மீறி, சாப்பாட்டில் கஷ்டங்களை சந்தித்ததை மீறி, பொருளாதாரத்தையும் அதற்காக பெரிய அளவுல செலவு பண்ணி அதை கத்துருக்கிறாங்கன்னு சொன்னா இங்கேயும் அவருடைய தியாகங்கள் நமக்கு விளங்கும். இந்த செய்தியும் இடம்பெறக்கூடிய நூல் சியர் ஆலாமின் நுபலா. அதை எழுதுங்க, சியர் ஆலாமின் நுபலா, உன்னதமான அறிவாளிகளின் வரலாறு என்ற புத்தகத்தில் தான் இந்த செய்தி இடம்பெறும். சரி, போதும் நினைக்கிறேன்.
அப்போ இந்த அளவுக்கு கல்வி படிப்பதில் பெரிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் தாங்கியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய இமாமுடைய குறிப்புகளை நம்ம தரலாம். இருந்தாலும் இந்த செய்தியை நமக்கு போதுமானது நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். தலைப்பு என்ன? நேர்வழியிலிருந்து தடம் புரளுவதற்கான காரணிகள். முதல்ல போன வகுப்புல நடந்த தலைப்பை பற்றி சின்ன ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கு. போன வகுப்புல நடந்த தலைப்பு என்ன? உறுதியாக இருப்பது, நேர்வழியில் நிலைத்திருப்பதற்கான வழிகள். ஓகே, நேர்வழியில் நிலைத்திருப்பதற்கான வழிகள் அப்படின்னு வெறும் பாயிண்ட மட்டும் யார் சொல்லுவாங்க? எத்தனை பாயிண்ட் சொன்னாங்க? அதுல தெரிஞ்ச பாயிண்ட் இல்ல பாயிண்டாவே சொல்லல. 10 பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? நீங்க விளக்கணும், இது 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 அப்படின்னு 10 பாயிண்ட் ஒரே ஆளுக்கே கொடுத்தாக்க சிரமம். மாஷாஅல்லாஹ் இங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஆளுக்கு ஒன்றா சொல்லுங்க. ஞாபகம் உள்ளது குர்ஆனோட தொடர்புடணும். ஒண்ணே ரைட். பெயர் செயல்படுத்தணும். ஒரு குர்ஆனோட தொடர்புபடுத்தி அது செயல்படுத்தணும். வாழ்க்கையோட வரலாறு தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, மாஷாஅல்லாஹ். வரலாறுகளை முந்தி உள்ள மக்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு கிளாஸ்ல 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கிற அதை விட அந்த சாராம்சம் இருப்பது அது ரொம்ப முக்கியம். இந்த சாராம்சம் தெரிஞ்சிட்டீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்ச அந்த நேரங்கள்லாம் நமக்கு மிச்சம். பாருங்க, 2 வந்திருக்கு. 2 அருமையான வழி. அதிகமாக துஆ செய்ய வேண்டும். வெரி குட், மாஷாஅல்லாஹ். இறைவனிடம் நேர்வழிக்காக என்ன செய்யணும்? துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 3 ஈமானிய அறிஞர்களோட தொடர்பு அதிகம். அதை அவங்க சொல்லிட்டாங்க, வரலாறுகளை படிக்கணும் அப்படின்னு. வணக்க வழிபாடுகள் மூலமா அல்லாஹ்வை அறிகிறோம். இல்ல, அவங்க சொன்னதுதான் இருக்கும். திக்ருன்னா எப்படி? அல்லாஹ்வின் உதவி மேல வந்து நம்பிக்கை வைக்கணும். சிறிய அமல்களாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யணும். ஓகே, சிறிய அமல்களாக இருந்தாலும் அல்லாஹ் உதவி மேல நம்பிக்கை வைக்கணும். பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும்ன்றது ஒண்ணுதான். சரி, ரைட். ஓகே, 5 வந்துருக்கு. உதவி மேல அல்லாஹ்வோட உதவி நாடியும் எதிர்பார்த்து நம்பிக்கை. பொறுமையா இருக்கணும்ன்றது ஓகே. 5 வேற இதெல்லாம் ஒரு வாரம் கடந்துனோட இவ்வளவு மறதி ஏற்படுது. அப்ப இதே மாதிரி தான் இந்த வகுப்பை நீங்க மறக்க போறீங்க. நானும் பாயிண்ட் தான் வச்சிருக்கேன். சிம்பிளா அப்படிங்களா? 10ல 5 தான் விளக்கி சொன்னாங்க. மீதி 5 என்ன செய்யுங்க, கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். அந்த 10ஐயும் விளக்கிட்டா போகும். அந்த 10 தலைப்புகளும் நமக்கு அப்படியே சிந்தனையில் இருக்கணும், கான்செப்ட்ல இருக்கணும். அந்த 10க்கான விளக்கங்கள் அப்புறம் தேடிக்கலாம். முதல்ல அந்த 10 நமக்கு கையில கிடைச்சா போதும். சரி, இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இப்போ கல்வியை பொறுத்தவரையில மார்க்க கல்வி, உலக கல்வி, இந்த மாதிரி 2 கல்வி இருப்பது உண்மைதான். சிலர் என்ன மார்க்க கல்வி உலக கல்விலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பிழையான கருத்து. உலக கல்வி மார்க்க கல்வி இருக்கத்தான் செய்கிறது. ஆனா குர்ஆனும் ஹதீஸும் எங்கெல்லாம் கல்வியை பற்றி பேசுகிறதோ அதெல்லாம் எதைதான் குறிக்கும்? மார்க்க கல்வியை தான் குறிக்கும், உலக கல்வியை குறிக்கும். சில பேர் உலக கல்விக்காக குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் ஜாயிண்ட் பண்ணுவதை நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் கல்வியின் பாதையிலே சென்றால் அவருக்கு சுவனத்தின் பாதை என்ன செய்யப்படுது? லேசாக்கப்படுது. சுவனத்தின் பாதை லேசாக்கப்படுதுன்னு சொன்னா அது நிச்சயம் இந்த கல்வி தான், மார்க்க கல்வி, உலக கல்வி. இது ஒரு பெரிய ஆதாரம். இப்ப பாருங்க, மார்க்க கல்வியிலேயே அறிஞர்கள் 2ஆ பிரிக்கிறாங்க. என்னன்னா, ஒன்று ஃபர்து ஐன், அனைவரும் தனித்தனியாக கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி, கட்டாயமான கல்வி. என்னென்ன கல்வின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அகீதா,
ஒரு முஸ்லிம் எதையெல்லாம் அடிப்படையாக நம்ப வேண்டும் என்கிற ஒன்று. இரண்டாவது, எப்படி தொழுவது, எப்படி நோன்பு வைப்பது. ஏன்னா இறைவனை ஏற்றுக்கொண்ட நமக்குள்ள ஒருத்தவன் இறைவனை எப்படி வணங்கணுங்கிறத கண்டிப்பா என்ன செய்யணும், தெரிந்து வைக்க வேண்டும். மூன்றாவது, ஹலால் ஹராம் தொடர்பான கல்வி. இந்த 3 கல்வி தாங்க மஸ்ட். கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியா என்ன செய்யணும், கற்றே ஆக வேண்டும். யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. இது ஃபர்து ஐன். இந்த 3 கல்வியை தவிர மற்ற கல்வி இஸ்லாத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த கல்வியை படிப்பது ஃபர்து ஐன் இல்லை, அது என்னது, ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா அப்படின்னா இஸ்லாமிய சமூகத்தில் சிலர் அந்த கல்வியை கற்றுக்கொண்டால் போதும். எல்லாரும் தனித்தனியா கற்கணும்னு இல்ல. எந்த கல்வியை தவிர 3 கல்வி சொல்லிருக்கேன். என்னன்னா அகீதா, எப்படி தொழுவது, எப்படி நோன்பு வைக்கிறது, ஹலால் ஹராம் தொடர்பான கல்வி. இதை தவிர்த்துள்ள எல்லா கல்வியும் கற்பது ஃபர்து கிஃபாயா. இஸ்லாமிய சமூகத்தில் குறிப்பிட்ட நபர் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட நபர் கத்துக்கிட்டா முழு சமூகத்தின் மீது உள்ள அந்த பொறுப்பு நீங்கும். குறிப்பிட்ட சமூகமும் கத்துக்கலன்னு வைங்க, பாவம் எல்லாருமே. இப்போ உலக கல்வியையே மார்க்க கல்வியை இஸ்லாம் என்ன செய்யுது, 2ஆக பிரிக்கிறது. அறிஞர்கள் 2ஆக பிரித்து வைத்திருக்கிறார். அப்படியே உலக கல்விக்கு வாங்க. உலக கல்வியில சில கல்விகளை நாம் படிப்பதன் மூலம் இஸ்லாத்துக்கு சேவை பண்ண முடியும், முஸ்லிம்களுக்கும் சேவை பண்ண முடியும். அப்படின்னா அந்த மாதிரி கல்வியை கற்பது ஃபர்து கிஃபாயா. என்னது அது கூட ஃபர்து ஐன் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி கல்வியை கூட நாம கற்பது ஃபர்து ஐன் அல்ல. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கட்டாயம் கற்க வேண்டும் என்ற கல்வி அல்ல. அது என்ன, இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்களால் கற்கப்பட வேண்டும். எந்த கல்வி, அதாவது உலக கல்வியிலேயே அதை படிக்கிறதுனால இஸ்லாமிய சமூகத்துக்கு நாம சேவை பண்ண முடியும், முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சேவை பண்ண முடியும் அப்படிங்கிற கல்வி. சரி, இது ரெண்டும் இல்லாம முஸ்லிம்களுக்கும் சேவை இல்லை, அதை படிக்கிறதுனால இஸ்லாத்துக்கும் சேவை இல்லை. இந்த ரெண்டு இல்லாத மற்ற உலக கல்வியை படிப்பது, உதாரணமா நம்முடைய சம்பாத்தியத்துக்கு, நம்முடைய திறமைக்கு, நம்முடைய மதிப்புக்கு நாம படிக்கிற இந்த கல்வி என்ன தெரியுமா, முபாஹ். அது என்னது, கத்துக்கலாம். முபாஹ்னா அனுமதிக்கப்பட்ட கல்வி. அது என்னதுங்க, அது கூட ஃபர்து கிஃபாயா இல்லை, குறிப்பிட்ட நபர் கத்துக்கணுங்கிற அந்த இது இல்லை. அது என்னது, அனுமதிக்கப்பட்ட கல்வி. அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு நிலைமை, அனுமதிக்கப்பட்ட கல்வியா இருக்கிற ஒரு கல்வியை அடிப்படையான கல்வி மாறி இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டு அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வருவதை என்ன செய்யறோம், அப்படியே தலைகீழ மாறி இருக்கு. ஃபர்து கிஃபாயா, ஃபர்து ஐன் என்பது ஒவ்வொருத்தரும் இந்த மார்க்கத்தில் உள்ள 3 கல்வியை கற்பது. இன்னைக்கு அப்படியே எதுவா மாறி இருக்கு, ஃபர்து ஐன். இஸ்லாத்துக்கு சேவை செய்ய முடியாத, முஸ்லிம்களுக்கும் சேவை செய்ய முடியாத, தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு மட்டும் உள்ள அந்த கல்வி இன்னைக்கு பெரிய ஃபர்து ஐனாக பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை சமூகத்தில் என்ன செய்யறோம், நாம பார்க்கிறோம். கல்வியின் தரத்துல இஸ்லாம் கல்வியை எப்படி பிரிச்சிருக்கு, அது எந்த கடமையில சேர்க்குது அப்படிங்கிற ஒரு பார்வை கண்டிப்பா நமக்கு இருக்கு. அன்புக்குரியவர்களே, இப்போ செய்திக்கு வருவோம். நேரான வழியிலிருந்து தடம் பொருளாமல் இருப்பதற்கான காரணம். இதை பொறுத்தவரையில இதை நாம சொல்வதை விட நம்மை விட சிறந்த மூத்த மார்க்க அறிஞர்கள் சொல்கிற அந்த செய்தியை இதற்காக நாம தெரிந்து கொண்டால் மிக சிறந்ததாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அகீதத்து தௌஹீத் என்ற புத்தகத்தில் நேரான வழியிலிருந்து தடம் போடுவதற்கான காரணிகள் என்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10 அம்சங்களை கொண்டு வரும். 10 பாயிண்ட்களை என்ன செய்றாங்க, கொண்டு வருகிறாங்க. அந்த 10 பாயிண்ட்களும் என்ன, அதனுடைய விளக்கம் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம்.
சாலிஹ் அல் ஃபௌசான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஷேக் ஹஃபிதஹுல்லாஹ். என்ன ஹிஜ்ரி 1354 அவங்க பிறந்தது. அப்படின்னா எவ்வளவு வயசாச்சு? இதுல ஒரு 46 ஹிஜ்ரி 1442 என்னங்க ஆளு கொண்டு சொல்றீங்க? எனக்கு தெரியல, அதான் உங்களுக்கு கேட்டேன். 42 கன்ஃபார்ம். 442. அப்ப இதுல ஒரு 46, இதுல ஒரு 42, 82 வயசாச்சு ஷேக் அவர்களுக்கு. 88 வயசாச்சு. இன்னும் ஷேக் அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து முன்னாடி லெஜ்னத்து தாயிமாவுல ஃபத்வா கமிட்டியினுடைய தலைவராக இருந்தாங்க. சமீபத்தில் தான் ஷேக் அவர்கள் அதிலிருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. இப்போ வேற ஒரு ஷேக் அதுக்கு தலைவராக இருக்கிறாங்க. முக்கியமா இவங்க வந்து நிறைய ஷேக்மார்கள் படிச்சவங்க. அதுல குறிப்பா ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய முக்கியமான 3 பெரும் மாணவர்கள் ஒருத்தர். முக்கியமான 3 பெரும் மாணவர்கள் ஒருவர் தான் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ரஹிமஹுல்லாஹ். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கார். பல நூல் ஆசிரியர், பன்னூல் ஆசிரியர் சொல்லும்போது தமிழ் அந்த மாதிரி அரபுல பல நூல் 50க்கும் மேற்பட்ட துறைகளில் புக்குகளை என்ன செய்யறாங்க இவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதப்பட்ட புக்கில் ஒன்று தான் என்னது அகீதத்து தௌஹீத். இந்த புக்குடைய சிறப்பம்சம் என்னன்னா, இமாம் அவர்கள் ஷரஹ் பண்ணல, எது முக்கியமான தேவையோ எல்லா தலைப்பும் பாயிண்ட்ஸ் 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 அவ்வளவுதான். பாயிண்ட்ஸா எழுதிய 150 பக்கம் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லையும் அக்கீதா தொடர்பான நம்பிக்கைகள் எப்படி இருக்கணும். இப்போ நம்ம தலைப்பு படிச்சோமா இல்லையா? இப்போ நம்ம ஏற்கனவே கல்வியால பார்த்தது ஒரு தலைப்பு, இப்போ பார்க்கறது ஒரு தலைப்பு. இந்த மாதிரி தலைப்புல பாயிண்ட்ஸ்களை மட்டும் அதுக்கான விளக்கங்களையும் ஆதாரங்களையும் நாம தேடிக்கணும். ரூட்டை போட்டு கொடுத்துட்டா என்ன செய்யலாம், நம்ம தேடிக்கலாமா இல்லையா? அந்த மாதிரி சிம்பிளா அழகா என்ன செய்யறாங்க, அந்த புத்தகத்துல பல விஷயங்களை கோட் பண்றாங்க. அப்படி கோட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னது இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு. அதுல ஃபர்ஸ்ட் செய்தி, நேர்வழியிலிருந்து தடம் கொள்வதற்கான முதல் காரணம். தமிழ்ல எழுதுவா அரபுல எழுதுவா? தமிழ். தமிழ் தானே? சரி. ஃபர்ஸ்ட் காரணம், சரியான கொள்கையை படிக்காமல் இருத்தல். முதல் காரணமே தான். இமாம் அவர்கள் சொல்றாங்க அல் ஜஹ்லு பில் அகீதத்தி ஸஹீஹா, சரியான கொள்கையை பற்றிய அறியாமை. சரியான கொள்கை எது என்று படிக்காமல் இருப்பது, இதான் என்ன செய்றாங்க முதல் காரணமாக சொல்றாங்க. அப்ப சரியான கொள்கை என்பதை கண்டிப்பா என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டும். இஸ்லாமிய கொள்கை எது, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொள்கை சம்பந்தமா படிக்கிறதுக்கு நிறைய கொள்கை சம்பந்தமான படிப்பு இருக்கா இல்லையா? இது வந்து நிறைய துறைகளை சார்ந்தது. கொள்கைக்குள்ளே என்னெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்கானுல் ஈமான். ஃபர்ஸ்ட் கொள்கை பத்தி படிக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் பேசிக் எங்க இருந்தா ஆரம்பிக்கணும்? அர்கானுல் ஈமான் அல்லது உசூலுல் ஈமான். உசூலுல் ஈமான் என்று சொல்லலாம், அர்கானுல் ஈமான் என்று சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான். இதுல இருந்து தான் படிக்கணும். குர்ஆன் ஓதுறவங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அலிஃப் பா. முதல்ல எதுல படிக்கணும்? அலிஃப் பா தான் படிக்கணும். நேரா குர்ஆன் உள்ள போய் உட்கார்ந்து
படிச்சீங்கன்னா நிறைய தப்பும் தவறுகளும் நடைபெறும். அப்போ அதுக்கு இடம் கொடுக்காம என்ன செய்யணும், அனிப்பா தாவோதி தான் வரும். அந்த மாதிரி அக்கீதா, இஸ்லாமிய அக்கீதா படிக்கிற ஒருத்தர் பேசிக் என்னன்னா அர்கானுல் ஈமான் தான். இதை விட பெரிய பெரிய அக்கீதாலாம் என்ன செய்யுது, நிறைய இருக்கு. முதல்ல இதை உள்வாங்கி இதை புரிஞ்சு இதில் நாம் எக்ஸ்பர்ட் ஆகி தெளிவாயிட்டோம்னு வச்சுங்க, மற்ற அக்கீதாக்கெல்லாம் ஈஸி. ரெண்டாவது என்னன்னா நவாகிபுல் ஈமான் அல் கௌலியா வல் அமலியா. நவாகிபுல் ஈமான் அல் கௌலியா வல் அமலியா. என்னர்த்தம்? சொல்லாலும் செயலாலும் ஈமானை முறிப்பது. ஈமானை பத்தி கத்துக்கிட்ட பிறகு அடுத்து எதை பத்தி கத்துக்கணும் சொல்லுங்க. எது ஈமான முறிக்கும்? சொல்லாலும் செயலாலும் எது ஈமானை முறிக்கும் அப்படிங்கிற கல்வி முக்கியமான கல்வி. அடுத்து நமக்கு தெரிய வேண்டிய கல்வி. அடுத்து முனக்கிஸாத்து ஈமான். அடுத்து என்ன? முனக்கிஸாத்துல் ஈமான். முனக்கிஸாத்துல் ஈமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈமானை பலவீனப்படுத்துவது, குறைப்பது, டேமேஜ் பண்றது. இது எப்படின்னா ஈமானை ஒரே அடியா முறிச்சு இஸ்லாத்தை வெளியேற்றாது. ஆனா நம்முடைய ஈமான் என்ன செய்யும்? பலவீனப்படுத்தும். அடுத்து இதை பத்தி ஈமானை கத்துக்கிட்ட பிறகு இந்த ரெண்டு அம்சத்தையும் என்ன செய்யணும், நாம கத்துக்கணும். அடுத்து என்ன? அஹ்காமு தௌஹீத். முடிஞ்சிருச்சு ஈமானை பத்தி படிக்கிறது. அடுத்து என்ன? அஹ்காமு தௌஹீத் அப்படின்னா அஹ்காம்னா இந்த வார்த்தை எல்லாம் கேள்விப்பட்டியா? சட்டங்கள். அஹ்காம்னா சட்டங்கள். தௌஹீத்னா தௌஹீதின் சட்டங்கள், ஏகத்துவத்தின் சட்டங்கள். அதுக்குள்ளே ஷிர்க பத்தியான இதெல்லாம் வந்துடும். தௌஹீதை பத்தி படிக்கிறதா இருந்தா கண்டிப்பா என்னது அது ஷிர்க பத்தி படிச்சே அதுல வந்துடும். அடுத்து என்னன்னா அல் வலா வல் பரா. அடுத்த துறையில அல் வலா வல் பரா என்ன அர்த்தம்? நேசிப்பது, நட்பை துண்டிப்பது, நட்பு வைப்பது, நட்பை துண்டிப்பது. இது அக்கீதாவுல உள்ள ஒரு பாடம். இது என்ன டீச்சர்ஸா அப்புறம் பார்க்கறது. நான் அக்கீதாவுல சரியான கொள்கையை படிக்கணும்னு சொல்றோம்ல, அந்த சரியான கொள்கைக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்ன? இது எழுதியாச்சுல. அடுத்து என்ன? சுன்னah wal jamaah. சொல்லுங்க, அடுத்து யார் சொல்லுவாங்க? அக்கீதத்து அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ. இப்போ இவ்வளவு படிச்சது வேற துறை. இப்போ அக்கீதத்து அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ இந்த எழுதுறோம்ல, இதுக்குள்ள எதுலையுமே ஜாயிண்ட் ஆகாத தலைப்புகள் இதுக்குள்ள வரும். ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் முந்தி உள்ள வழிகட்ட பிரிவுகள், குர்ஆன் சுன்னாவை பேணாத மற்ற பிரிவுகள் எப்படி இருக்குது, அஹ்லுஸ் சுன்னah ஜமாஅத்துடைய கொள்கை எப்படி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. ஈமான் கூடுமா அல்லது கூடவே செய்யாது? கூடும். அப்ப இதுல அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கை என்ன? ஈமான் என்ன செய்யும்? எப்போதும் ஒரே நிலையில் இருக்காது, கூடும். ஈமானில் இஸ்திஸ்னா செய்யலாமா அப்படின்னா என்னன்னா,
அன மூமினும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லலாமா சொல்லக்கூடாது? இதுல அஹ்லுஸ் சுன்னா நிலைப்பாடு என்ன? இதுல அஹ்லுஸ் சுன்னா நிலைப்பாடு என்ன? ஈமானும் இஸ்லாமும் ஒன்றா வேற வேற? கேள்வி புரியுதா? ஈமானும் இஸ்லாமும் ஒன்றா வேற வேற? இதுல அஹ்லுஸ் சுன்னா நிலைப்பாடு என்ன? பெரிய பாவம் செய்தவருடைய மறுமையின் தீர்ப்பு என்ன? இதுல அஹ்லுஸ் சுன்னா ஜமாஅத்துடைய கொள்கை என்ன? மத்தவங்களுடைய கொள்கை. இறைவனை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பார்த்தார்களா பார்க்கவில்லை? மத்தவங்களுடைய நம்பிக்கை என்ன? அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கை. அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவரின் சட்டம் அவர் காஃபிரா? காஃபிரா. இந்த மாதிரி ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அஹ்லுஸ் சுன்னா நிலைப்பாடு என்ன, மற்றவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நம்பிக்கை. ஏன்னா அந்த தூய அஹ்லுஸ் சுன்னா மக்கள் எந்த நம்பிக்கையில பயணிச்சாங்களோ அந்த நம்பிக்கையில நாம பயணிக்கும் போது தான் நமக்கு நேர்வழி கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றவர்கள் எந்த வழியில இருந்தாங்கன்னு நம்ம பார்க்காம நாமளா ஒரு வழியை தேடினா நமக்கு எப்படி நேர்வழி கிடைக்கும்? ஏன்னா அல்லாஹ் திருக்குறான்ல அதான் சொல்றான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்தது. யூதர்களும் நசாராக்களும் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்க தான் சரியான கொள்கையில சரியான நம்பிக்கையில இருக்கிறோம்னு சொன்னாங்க. அல்லாஹ் மறுத்து பேசுறான், இவங்கிற மாதிரி நீங்க ஈமான் கொண்டாத நேர்வழியில இருக்கு. யாரை முன்னிலைப்படுத்தி? சஹாபாக்களை முன்னிலைப்படுத்தி. அப்ப அஹ்லுஸ் சுன்னாவுடைய தொடக்கம் எங்க ஆரம்பிக்குது? சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து. அஹ்லுஸ் சுன்னாவுடைய தொடக்கம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. சஹாபாக்கள் இவங்களுடைய காலம் வந்து ஹிஜ்ரி 110 வரைக்கும் போகுது. ஹிஜ்ரி 110ஓட சஹாபாக்களுடைய காலம் முடியுது. இன்னும் லாஸ்ட்ல ஒரு சஹாபி 110ல தான் மரணிக்கிறார். 110ல தான் மரணிக்கிறார். அவர் பேர் வந்து ஆமிர் இப்னு அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து யாருங்க? தாபிஈன். இவங்களுடைய காலம் வந்து ஹிஜ்ரி 180 வரைக்கும் போகுது. ஹிஜ்ரி 180 லாஸ்ட் தாபி மரணிக்கிறார். அடுத்து யாரு? தபவு தாபீன். இவங்களுடைய காலம் 256. ஹிஜ்ரி 256 வரைக்கும் போகுது. லாஸ்ட் தபு தாபி என்ன செய்யறாரு? 286 தான் மரணிக்கிறார். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் இவங்க தான் யாரு? அஹ்லுஸ் சுன்னா சலஃபுகள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுங்களா? இவங்க தான் யாரு? சலஃபுகள் அஹ்லுஸ் சுன்னா என்று அறியப்படுகிறார்கள். அப்ப இந்த 286 பிறகுல இருந்து மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு தபக்கா. ஒரு தபக்கான ஒரு தலைமுறை. இவங்க எல்லாருமே என்னது? ஒரு தலைமுறை. 286 பிறகுல இருந்து வர்றவங்க மறுமை நாள் வரைக்கும் வர்றவங்க எல்லாருமே ஒரு தபக்கா, ஒரு தலைமுறை. அப்ப இந்த 4வது தலைமுறை குர்ஆன் சுன்னாவை புரிவதில் முந்தி உள்ள இந்த 3 தலைமுறையை பார்க்கணும். அவங்க தான் யாரு? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துக்கு கிட்டத்தட்ட 10-12 பேர்கள், 12 பேர்கள் அவர்களுக்கு இருக்கு. அது பேர் போனா நம்ம போகணும். சுருக்கமா அஹ்லுஸ் சுன்னா யாரு, அவங்களை பத்தி ஏன் படிக்கணுங்கிறத இதை தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சா? அடுத்து வந்து படிக்க வேண்டிய பாடத்துல கடைசியா உள்ளது அல் ஃபர்கு. இது அடுத்த தலைப்புல சேர்த்துக்கலாம்னு பார்க்கிறேன். நான் இதே தலைப்புலயும் வரும். இது அக்கீதா சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் அடுத்த தலைப்புல இதை நம்ம சேர்த்துக்கலாம்.
அப்போ முதல்ல இவ்வளவு அக்கீதா துறையில இத்தனை பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. எதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஈமானின் கடமை, உணவு, நட்டி சாப்பிட்டு ஈமான் பொருள் தெரியல, அதுவும் தெரிஞ்சீங்க. பொருள் முக்கியமானது. அல்வலா வல்பரா அஹ்காமு தௌஹீத் 4வது, 5வது, 6வது நல்லா புரிஞ்சுங்க. அக்கீதா பாடத்துல எதை நீங்க படிச்சாலும் இந்த 5 குள்ளதான், இந்த 5 துறையை பத்தி தான் தெரியும். ஒண்ணு அதை பத்தி இருக்கும், ஒண்ணு இதை பத்தி இருக்கும், ஒண்ணு அதை பத்தி இருக்கும். இந்த 5 குள்ளதான் சுத்தி என்ன செய்வோம் வரும். அதுக்காக நிறைய புத்தகங்கள் இருக்கு. சரி வாங்க அடுத்து 2வது தலைப்பு. 2வது தலைப்பு என்னன்னா தவறான கொள்கையை பற்றிய அறியாமை. 2வது வழிகட்டு போறதுக்கான தலைப்பு என்னங்க? தவறான கொள்கையை பற்றிய அறியாமை. எப்படி ஹக்கு நமக்கு தெரியுதோ அதே மாதிரி என்ன செய்யணும், பாத்திலும் தெரியும். பாத்தில் தெரியலன்னா அந்த பாத்தில கொஞ்சம் கொஞ்சமா சில நேரங்களில் உள்வாங்குற சூழல் நமக்கு வரும். இந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற செய்தியை பாருங்க. மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே நன்மையை பற்றி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் என்ன செஞ்சேன்? குன்து அஸ்தல்ஹு அனிஷர், தீமையை பற்றி கேட்டுக் கொண்டிருந்தேன். எதுக்கு தெரியுமா? மகாபத்த அய்யுதிரிக்கன், ஏன் அது என்னை அடைந்து விடுமோ என்ற பயத்தால் தீமையை பற்றி நான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஒரு மனுஷன் சரியான கொள்கையிலிருந்து தடம் பொருளுவதை விட ஒரு பெரிய தீமை இருக்கு. அப்படின்னா தவறான கொள்கை எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சரியான கொள்கை தெரிஞ்சாச்சு, ஓகே. அதே நேரத்தில் தவறான கொள்கை எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம உள்வாங்க மாட்டோம். குறைஞ்சபட்சம் இல்திபாஸ், தடுமாற்றம் அல்லது சந்தேகப்படாமலாவது ஏத்துக்கலன்னாலும் இதெல்லாம் உண்மையா இருக்குமோ, ஒருவேளை உண்மையா இல்லாம இருக்குமோ, என்ன புரிய முடியலையே, சரியா தெரியலையே அப்படிங்கிற அந்த குழப்பத்துல ஆட்படுத்தாம கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். எப்போ தவறான கொள்கை தெரிஞ்சா, தவறான கொள்கை தெரிஞ்சா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். ஜாஹிலியாவை பற்றி தெரியாத ஒருவன் இஸ்லாத்திலே வளர்ந்தால் அந்த அவன் ஒரு நாள் ஜாஹிலியா கொள்கைக்கு ஆட்படுவான் என்று நான் பயப்படுகிறேன். இஸ்லாத்தில் இருக்கிற ஒருத்தவங்க ஜாஹிலியா கொள்கையை பற்றி தெரியலன்னா அந்த ஜாஹிலியா கொள்கையில ஒரு நாள் மாட்டுவான் என்று நான் என்ன செய்யறேன், பயப்படுகிறேன் என்று என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன செய்யணும்? சரியான கொள்கை எதுன்னு தெரியற மாதிரி சரியில்லாத கொள்கை எது அதை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றிய அறிவு நமக்கு கண்டிப்பாக தேவை. இதுல தான் அந்த செய்தி வருது. அல் ஃபர்கு பைனல் ஃபிரக், அல் ஃபர்கு பைனல் ஃபிரக் புத்தகம் பேர் தமிழ்ல ஓடி போயிடுச்சு. என்ன அர்த்தம்? அதாவது பிரிவுகளுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு. இஸ்லாத்திலே பல பிரிவுகள் இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்ச அந்த பிரிவுகள் எத்தனை? 73 பிரிவுகள் இருக்கா இல்லையா? அது 73 சொல்லிடாது, 72 தான். ஏன்னா 73ல 1 என்னது நேர்வழிப்பட்டு சொந்தத்துக்கு போற, மீதி 72. அப்ப இந்த 72 பிரிவுகள் இருக்கா இல்லையா? அதுதான் அல் ஃபர்கு பைனல் ஃபிரக். அக்கீதா துறையில இது ஒரு முக்கியமான பிரிவுகளுக்கு
மத்தியில் உள்ள வேறுபாடு. அப்படின்னா இஸ்லாத்துல பிரிந்த பிரிவுகள் என்ன, எதற்காக? சிம்பிளா தெரிஞ்சு எதை அடிப்படையா வச்சு பிரிஞ்சிச்சு, பிரிஞ்ச பிரிவு பேரு, இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டா அது வரும்போது தட்டிடும். இது சரியில்லாத கொள்கை அப்படின்னு என்ன செய்யலாம், வரும்போதே அதை நம்ம தட்டிடும். அப்ப அதை பத்திய நாலேஜ், அதை பத்தி கண்டிப்பா என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம காலத்துல அதிகமா அது இல்லாவிட்டாலும் அன்னைய காலத்துல இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு பிரிவுகள் நிறைய, தொட்டத்துக்கெல்லாம் நிறைய பிரிவுகள் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு வேற மாதிரி பிரிவுகள்லாம் என்ன செய்யுது நம்முடைய காலத்துல வர்றதுனால அந்த கொள்கையை பற்றி என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது முக்கியமான அம்சம். அடுத்து மூணாவது காரணம் போகும். மூணாவது காரணம் என்னன்னா, தந்தை மார்களும் மூதாதையர்களும் எதில் தந்தைமார்களும் மூதாதையர்களும் எதில் இருந்தார்களோ அது தீவிரமாக இருக்கும். இன்னும் 3 பாயிண்ட் தான். அவர் சொன்ன மாதிரி தான், அவர் 5 வழக்குனாலும் எனக்கு 3க்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. தந்தைமார்களும் மூதாதையர்களும் எதில் இருந்தார்களோ அதில் தீவிரமாக இருக்கும். அப்புறம் நான் தலைப்பு எல்லாத்தையும் எழுதியவா? சின்ன டெஃபினேஷன் கொடுத்துருங்க. ஆமா, குணநாயகத்துக்கு ஆதாரங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. அதாவது எழுதாமே சொல்ல எழுத சொல்லிட்டு அப்படிங்களா? சரி, ஆரம்பிச்சோம். நான் 7:45 மணி 6:35 ஆரம்பிச்சோம். மூணாவது இது என்ன, அதுல தீவிரமான அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாகவும் தீவிரமாகவும் இருப்பது. அது பாத்திலா இருந்தாலும் பரவாயில்ல, ஹக்கா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த தாட்ஸ்ல இருக்கும்போது நமக்கு நேர்வழி கண்டிப்பா தவறும். நபிமார்கள் தௌஹீதை கொண்டு வந்தப்போ, ஈமானை கொண்டு வந்தப்போ எல்லா மக்களும் சொன்ன வார்த்தை இதுதான். என்னன்னு, எங்கள் மூதாதையர்கள் எதிர்ப்பு இருந்தாலும் அதுலதான் நாங்க இருக்கோம். அப்படின்னா எங்க மூதாதையர்கள்லாம் அறிவிக்கப்பட்டா, எங்க மூதாதையர்கள்லாம் ஒன்று தெரியாதவர்களா என்று என்ன செஞ்சாங்க, நபிமார்கள் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. அப்போ இதுல இன்னொரு அடிப்படை வளரணும். என்னன்னு சொன்னா, நல்ல முன்னோர்களை பின்பற்ற வேண்டும், கெட்ட முன்னோர்களை பின்பற்ற. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல 3 தலைமுறை, இவங்கெல்லாம் யாரு? நல்ல முன்னோர்களை பின்பற்றணும், கெட்ட முன்னோர்களை பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றினா என்ன ஆகிடும், நமக்கு நேர்வழி தவறு. இன்னைக்கும் பலரும் அப்படித்தான், விதத்தை பத்தி ஷிர்கை பத்தி சில இடத்துல நாம போய் பிரச்சாரம் பண்ணா, எங்க பாப்பா இதெல்லாம் செஞ்சாரு, எங்க பாட்டனாலும் இதெல்லாம் செஞ்சாரு, 150 வருஷமே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், இது தப்பா புதுசா சொல்றீங்க என்று என்ன செய்யறாங்க, சொல்றாங்களா இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது மனுஷனுக்கு என்ன செஞ்சிடும், நேர்வழி தவறு. அடுத்து 4வது என்ன சொன்னா, தக்லீதுல் அஅமா. 4வது காரணம் என்ன, தக்லீதுல் அஅமா, கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. கண்மூடித்தனமாக பின்பற்றுவது.
தக்லீதுன்னு சொன்னா பின்பற்றுவது, தக்லீதுல் ஆமான்னு சொன்னா கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. இங்கேயும் விளக்க வேண்டிய தேவை இருக்குது. தக்லீதை பொறுத்தவரையில இதுல நிறைய வகை இருக்குது. ஒண்ணு என்னன்னா தக்லீதுல் ஃபர்தி, தக்லீதுல் ஃபர்தி, இன்னொன்று தக்லீதுல் ஆம். இந்த ரெண்டுல தக்லீதுல் ஃபர்தியை பொறுத்தவரை இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னன்னா இது கூடாது. தக்லீதுல் ஃபர்தினா நான் இவரை மட்டும்தான் பின்பற்றுவேன், வேற யாரும் பின்பற்றுவேன். குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு சொன்னாலும் சரி, இவர் மட்டும்தான் நான் பின்பற்றுவேன், வேற யாரையும் பின்பற்ற மாட்டேன் என்று தனிநபர் அப்படின்னு போதான் இல்லையா, இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுச்சு. தக்லீதுல் ஆம் அப்படின்னா குர்ஆன் ஹதீஸ் உட்பட்டு யார் சொன்னாலும் நான் ஏற்றுப்பேன் அப்படிங்கிற அந்த பின்பற்றுதல், இது மார்க்கத்தில் அனுமதி. இது செய்யலாம். இதுல கூட ரெண்டு வகையா இருக்கு. ரெண்டு வகைனா எப்படின்னா, அதாவது குர்ஆன் சுன்னா இந்த ஆதாரங்களை, கொள்கை சார்ந்த விஷயங்களை ஒருத்தர் சொல்றாருன்னு அதனுடைய ஆதாரங்களை பார்வையிடவும் அதனுடைய ஆதாரங்களை புரிந்து கொள்ளவும் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் என்ன செய்யக்கூடாது, தக்லீத் பண்ணக்கூடாது. அவரு ஆதாரங்களை நேரடியாக தான் அணுகி நேரடியாக தான் தெரிஞ்சு பார்த்து என்ன செய்யணும், பின்பற்றி கொள்ளணும். யாருக்கு கொள்கை சார்ந்த அந்த ஆதாரங்களை பார்வையிடவும் அதை புரிந்து கொள்ளவும் முடியாதோ அவங்க ஆலிம்களை சார்ந்து இருக்கணும். அவங்க என்ன செஞ்சுக்கலாம், தக்லீத் செய்து கொள்ளலாம். அப்ப யாருக்கு சக்தி இருக்குமோ அவர் என்ன செய்யறது, சரியா தான் இருக்கும் அப்படின்னு பின்பற்றி போவது என்னது, மார்க்கத்துல தடுப்பு. அப்படி இருக்கும்போது நம்ம போனோம்னு சொன்னா நமக்கு என்ன செஞ்சிடும், நேர்வழி மிஸ் ஆயிடும். அடுத்து அஞ்சாவது, அஸ்பஹல் பைத்து ஃபில் காலிபி காலியன் மின தௌஜீஹ் சலீம். பெரும்பாலும் வீடுகள் இந்த சரியான வழிகாட்டுதலை விட்டு விலகி இருப்பது, சரியான வழிகாட்டுதலை விட்டு விலகி இருப்பது அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பிள்ளைகளுடைய அந்த கொள்கை உருவாக்கத்துல பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு. அப்படிதானே, அவங்களுக்கு முக்கியமான தலையாய ஒரு பங்களிப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு மௌலூதின் யுலது அலல் ஃபித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இறைவனை நம்பும் இயல்புடன் தான் பிறக்கிறது. பெற்றோர்கள் தான் என்ன செய்றாங்க, கொள்கையை மாற்றி விடுகிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நான் பிறக்கிற எல்லா குழந்தையும் இறந்து விட்டால் அவர்களுக்கு தொழுகை நடத்தப்படும். ஏன் தெரியுமா, ஒரு விபச்சாரியுடைய குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன செய்யப்படும், தொழுகை நடத்தப்படும். காரணம், அந்த குழந்தை இஸ்லாத்தின் இயல்பில் பிறந்திருப்பதால், இஸ்லாத்தின் இயல்புல பிறந்திருப்பதால் தொழுகை நடத்தப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ பிறப்புல எந்த குறையும் கிடையாது. அதை பெற்றோர்கள் தான் என்ன செய்யறாங்க, கொள்கையை சொல்லி மாத்திடுறாங்க. அப்போ வீட்டுல சரியான வழிகாட்டுதல் இருந்தா நேர் வழியில் இருக்கும். சரியான வழிகாட்டுதல் இல்லையா அப்படியே நினைச்சிருவோம், தடமாறி போயிடும். அடுத்து ஃபஸாது பஅதி வஸாயிலு தஅலீம் வல் இஅலாம். ஆறாவது எழுதி என்னன்னா, சில என்ன சொல்றது, கல்வி திட்டங்களும் சில கல்வி திட்டங்களும் சில ஊடகங்களும் சரியான கொள்கையை எடுத்து சொல்லாமல் கெட்டு போகி இருப்பது ஒரு காரணம். இப்போ தவறான கொள்கையை செய்தி ஊடகத்துல சொன்னா என்ன ஆகுது, பரவும். மக்கள் என்ன நினைப்பாங்க, செய்தியிலே சொல்றாங்க அது சரியா இல்லாமலா இருக்கும் அப்படின்னு உள்வாங்குவாங்களா இல்லை. அதே மாதிரி கல்வி திட்டங்கள், பாடத்திட்டங்கள், அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய பாடத்திட்டங்கள், இதுலயே அந்த தவறான கொள்கைகள் வரும் பொழுது இது கல்வி திட்டத்திலே இதுதானே இருக்குது, அதை எப்படி தப்பா போகும் என்கிற அளவுக்கு மக்களுடைய மைண்ட் மாறி கடைசியில் அதையும் உள்வாங்குகிற சூழ்நிலை உருவாக்குறதுக்கு என்ன செய்யுது, வாய்ப்பு இருக்கு.
ஆமா, கல்வி திட்டத்தை தான் என்ன செய்யறாங்க இன்னைக்கு இந்த மத்திய அரசாங்கம் கையில் எடுத்து அதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது வந்து ஒரு முக்கிய காரணமாக சொல்றாங்க. அடுத்த காரணம் எத்தனை? 7. இத்திபாவுல் ஹவா, என்னது? மனவீழ்ச்சியை பின்பற்றுவது. எல்லாம் தெரியும், ஆனாலும் என்ன? மனவீழ்ச்சியை பின்பற்றுவது. இதுவும் நம்மள நேர்வழியில இருந்து என்ன செய்யணும்? தடப்பட வைத்து வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நபியே, தன்னுடைய மனோயிச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நீர் பார்த்தீரா? அவனை அல்லாஹ் வழிகட்டி விட்டு விட்டான். அவனுடைய செவியின் மீதும் அவனுடைய இதயத்தின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். மேலும் அவனது பார்வையின் மீது திரை விழுந்து விட்டது. அவன் நேர்வழி பெற மாட்டான் என்று அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல அவனை கண்டிப்பதை நாம் பார்க்கிறோம். மனோயிச்சையை அவன் எடுத்துட்டு அதை சொல்றது போறானோ அவனுக்கு என்ன செஞ்சோம்? நேர்வழி மிஸ் ஆகி தடப்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் உண்டு. அடுத்து அல் கிப்ரு வல் குரூர், என்னது? கோபம். கோபமும் வல் குரூர் சொன்னா என்ன சொல்றது? ரோஷம். கோபம், ரோஷம். இந்த கொள்கையில ரோஷம் காட்டக்கூடாது. கோபமும் ரோஷம் இது வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கு. எதுக்கு? தடப்படுவதற்கு. இது வந்து குர்ஆன் சுன்னா ரீதியில நம்ம ஆதாரத்தை பார்க்காவிட்டாலும் வரலாற்று ரீதியா ஒரு பெரிய ஆதாரம் என்னன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல ஜபலா இப்னு ஐகம் என்கிற ஒரு மன்னர், கிறிஸ்தவ மன்னர், இஸ்லாத்துக்கு சிரியாவில் கஸ்ஸான் என்ற ஏரியாவில் கவர்னரா இருந்தார். இவர் இஸ்லாத்துக்கு வரார். கொஞ்ச நாள் இஸ்லாத்துக்கு இருக்கிறார். பிறகு என்ன செய்யறாங்க? உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதுறாங்க, நான் மதீனாவுக்கு வரேன், உங்களை சந்திக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்க. வரும்போது ஹஜ்ஜி சீசன்ல என்ன செய்யறாங்கன்னா ஹஜ்ஜி பண்றாங்க. ஹஜ்ஜி பண்ணுகிற சமயத்துல பனு ஃபிசாரா என்ற குலத்தை சார்ந்த ஒரு சாதாரண ஏழை மனிதர் என்ன செய்யறாருன்னா, தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய கீழடியை மிரிச்சிருக்காரு. கீழடிய மிரிச்சோட ஒரே அடி அடிச்சிருக்காரு கண்ணத்தை. அந்த மனிதர் அடிச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு, லவ்லா ஹுர்மத்துல் பைத் வலரப்து உனுகஹு. என்னவா? இந்த காபாவுக்குள்ள புனிதம் மட்டும் இல்லைன்னா அவன் தலையை துண்டிச்சிருக்கணும். எதுக்காக? சாதாரண கையிலேயே மிரிச்சிருக்கு, கீழடிய மிரிச்சிருக்கு. இந்த வழக்கு நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, எதுக்கு அவர் அடிச்சிருக்கு? கையிலேயே மிரிச்சிட்டாங்க, கீழடிய மிரிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? அப்போ ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. ஒண்ணு அவரை திருப்திப்படுத்தணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கு திருப்திப்படுத்தணும். இல்லைன்னா நீங்கள் முக்கிய தம்பி உங்ககிட்ட இருந்து என்ன செய்யப்படும்? பழி வாங்கப்படும். அவர் கோபத்தில் கொந்தளிக்கிறார். என்னது? அவருக்காக, அந்த சாதாரண மனிதருக்காக என்ன பழி வாங்குவீங்களா? நான் ஒரு ஒரு சாதாரண மனிதர், என்ன நீங்க பழி வாங்குவீங்க அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பாருங்க, உங்களையும் அவரையும் இங்க வரவழைத்தது இஸ்லாம். இஸ்லாத்துல தக்குவாவை கொண்டே தவிர யாருக்கும் யாரை விட சிறப்பே கிடையாது. மன்னிப்பு கேட்டு நீங்க அவரை சமாதானப்படுத்தணும். இல்லைன்னா அதே மாதிரி உங்களுக்கு கிசாஸ் ஒன்று அப்படின்னா கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறாரு. சரி, அவகாசம் கொடுக்குறாரு. அவகாசம் கொடுத்தோன்னே இவர் குஸ்தந்தினியாவுக்கு ஓடிடுறாரு. எங்க ஒரு துருக்கியில குஸ்தந்தினியாவுக்கு என்ன செய்யறாரு? ஓடிடுறாரு. அங்க போய் நசாராவா மாறிடுறார். திரும்ப கிறிஸ்துவராக மாறிடுறார். கிறிஸ்துவராக மாறி அவர் வாழக்கூடிய காலத்துல சில கவிதை வரிகளை தான் வழிகட்டு போனதை நினைச்சு வருத்தப்பட்டு சொல்றாரு. என்னன்னா, வைலி ஓ வைல உண்மை, எனக்கு ஏற்பட்ட நாசமே, எனது தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, அன்று உமர் சொன்ன அந்த வார்த்தையை ஏற்று நான் பொறுமையாக இருந்திருக்க வேண்டுமே என்று என்ன செய்யறாரு? கவலைப்படுறாரு. பாத்தீங்களா? ஒரு ரோஷமும் ஒரு கோபமும் என்ன ஆச்சு? கடைசியில அவரை தடுமாற வச்சிருச்சு. சில நேரங்கள் அப்படிதான் கோபத்தை உச்சகட்டத்துக்கு போகும்போது பொருளையே தூக்கி போடுற அளவுக்கு என்ன செஞ்சிடும்? சைத்தான் கொண்டு போயிடும். அதனால அதுவும் என்னது? நேர் வழியிலிருந்து நம்மளை தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. அடுத்து எத்தனை பாயிண்ட்? அடுத்து என்ன? 9வது பாயிண்ட், தீய நண்பர்களுடைய தொடர்பு.
என்னங்க? தீய நண்பர்களுடைய தோழமை. அரபுல சொல்றாங்க தஅதீரு ஜலீஸி சூ, தீய நண்பர்களுடைய தோழமை. இதுவும் என்னது? நம்மள வழிகட்டுல கொண்டு போகும். இதுக்கும் வரலாற்று ரீதியான ஆதாரம் இருக்கு, ஹதீஸ்ல நேரடியான ஆதாரம் இருக்கு. எப்படி? அபூ தாலிப் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? போய் குல் கலிமத்தன் லா இலாஹ வஹாஜுக பிஹா இன்தல்லாஹ். தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் என்ன செய்ய பரிந்து பேசுறேன். பக்கத்துல இருந்த தீய நண்பன் அபூ ஜஹல் என்ன சொன்னா? அத்தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீங்க புறக்கணிக்க போறீங்களா? யோசிங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்றாங்க, நான் என்ன சொல்றேன், அவங்கதான் போய் பேசுறேன். அவனும் திரும்ப சொல்றான், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு போறது. இவன் ரசூலுல்லாஹ் சொல்ல இவனும் திரும்ப சொல்லிட்டே. கடைசியில அவர் என்ன சொல்றாரு? நான் அப்துல் முத்தலிபுடைய கொள்கையில இருக்கிறேன்னு வாயால சொல்லிட்டு என்ன செய்றாங்க? மௌத்தா போறாங்க. அவர் தீய நண்பர்களுடைய தோழமை கடைசியில் என்ன செஞ்சிருச்சு? வழிகேட்டுக்கு நம்மளை கொண்டு போயிடுது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் தனது நண்பனின் பாதையிலேயே வழியிலேயே இருப்பான். ஃபல்யன்துர் மன் யுஹாலில், எனவே ஒருவர் தான் யாருடன் நட்பு வைத்திருக்கிறார் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும் என்று. யார்கிட்ட நம்ம நட்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம். என்ன செய்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நட்புடைய அந்த இலக்கணத்தை என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. இது எத்தனை? அடுத்து 10வது என்ன? அதாவது அல் இஹ்திமாமு பில் அக்லி அலன் நக்ல். எடுத்து சொல்லப்பட்ட செய்தியை விட அறிவுக்கு, பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம். நக்கல்னா என்ன? எடுத்து சொல்லப்பட்ட விஷயம் என்னங்க? நமக்கு குர்ஆனும் சுன்னாவும். குர்ஆனும் சுன்னாவும் தான் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டது. இந்த ரெண்டுக்கு எதிரா மாத்தமா பகுத்தறிவை மார்க்கத்தில் யூஸ் பண்ணா என்ன ஆயிடும்? வழிகட்டு. நேர்வழி நமக்கு தவறு. பகுத்தறிவு என்பது என்னைக்குமே நம்மளை சரியான பாதையை வழி நடத்தாது. சில நேரத்தில் சரியா இருக்கும், சில நேரத்தில் நம்மளை கவுத்து விட்டு. பகுத்தறிவு பின்னாடி போகவே கூடாது. இந்த பகுத்தறிவை இஸ்லாத்தோடு, இஸ்லாத்துல பகுத்தறிவு கொண்டு உரசி நிறைய விஷயங்களை புரிவது அறிஞர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக கண்டிச்சிருக்காங்க தெரியுமா? இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் ஜவாபு ஸஹீஹ் லிமன் பத்தல தீனல் மஸீஹ், மஸீஹுடைய மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு சரியான பதில். நசாராக்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நாம பதில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை படிக்கணும். அவங்களுக்கு தாவா கொடுக்கணும்னா இதுல இருக்கிற ரத்துகளை, மறுப்புகளை தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நூல். அதுல இமாம் அவர்கள் பதிவு செய்யற விஷயத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், யார் வந்திருக்கும் செய்தியை விட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, வஹும் யஅபுதூன ஸனமன் யுஸம்மூனஹு அக்லா, அவர்கள் என்ன? அவர்கள் சிலையை வணங்குகிறார்கள், ஆனா அதுக்கு அறிவுன்னு பேர் சொல்லுங்க. என்னங்க இது? அவங்க என்ன சொன்னாங்க? அவர்கள் சிலையை வணங்குகிறார்கள், ஆனால் அதுக்கு அறிவுன்னு பேர் சொல்லிக்கிறாங்க. அவ்வளவுதான். எவ்வளவு கடுமையான வர்ணனை. அப்போ நக்கலை விட அக்கலை முற்படுத்துறவங்க ஒரு சிலையை வணங்குறாங்கன்னு யார் சொன்னா? இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப யோசிக்கணும், இந்த அறிவை கொண்டு என்ன செய்யக்கூடாது? மார்க்கத்தை விளங்க முற்படக்கூடாது. சில நேரங்களில் முற்படலாம், சில நேரங்களில் முற்படக்கூடாது. அதுங்க 2வது டீடைல்ஸ் இருக்கு. அப்ப இதுதான் என்னது? அந்த 10 காரணங்கள். திரும்ப கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கலாமா? எனக்கு வர ஆகிட்டே இருக்குது. எழுதி முடிச்சுல, எல்லாரும் பதிச்சிருச்சுல. அப்ப இந்த 10 காரணங்கள் மறக்கவே கூடாது. இதெல்லாம் உண்மையிலே விலைக்கு பேச வேண்டிய ஒரு இதுதான். நான் சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து தான் இதை முடிச்சிருக்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, எப்படி நேர் வழியில் நிலைத்திருக்கக்கூடிய காரணங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ, தெரிஞ்சு வச்சுக்கணுமோ, அதே மாதிரி வழிகட்டு போகிறதுக்கான இந்த காரணங்களை நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சு வச்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட இந்த வழிகேட்டிலே நம்மை செலுத்தக்கூடிய காரணங்களிலிருந்து நம்மையும் நம்முடைய முஸ்லிம் உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து நேரான வழியில் இன்னும் நடப்பவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய இந்த தர்பியா வகுப்பை நிறைவு செய்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும்